The identifiers are names given to various program elements such as variables, functions, arrays. இந்த மாதிரி C programல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு கான்செப்ட்லயுமே நம்ம இந்த ஐடென்டிஃபையர்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேரியபிள். வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஏதாவது வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா வேரியபிள் மூலமா தான் C ப்ரோக்ராம்ல ஸ்டோர் பண்ண முடியும். அந்த வேரியபிளுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேம் தான் ஐடென்டிஃபையர். அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐடென்டிஃபையர்ஸ் வந்து கண்டிப்பா யூனிக்கா தான் இருக்கணும். ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேமை நான் கொடுத்துட்டேன்னா சேம் நேம்ல இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா வேல்யூஸ் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு வேரியபிளுக்குமே நம்ம யூனிக்கா நேம் கொடுத்தோம்னா தான் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ற டைம்ல அது என்ன வேரியபிள், அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள், இன்ட் மணி, டபுள் அக்கவுண்ட் பேலன்ஸ். மணி, அக்கவுண்ட் பேலன்ஸ் இது ரெண்டும் தான் ஐடென்டிஃபையர்ஸ், அதாவது வேரியபிள்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கீவேர்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ங்கிறது ஒரு கீவேர்ட், டபுள்ங்கிறதும் ஒரு கீவேர்ட் தான். இது ரெண்டுமே டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள வரும். பட் இங்க மணிங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ அப்போ வேரியபிளுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் அதை எப்படியெல்லாம் நேம் கொடுக்கலாங்கிறது ரூல்ஸ் இருக்கு, அதை அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். தென் ஐடென்டிஃபையர் நேம்ஸ் வந்து கண்டிப்பா கீவேர்ட்ஸா இருக்கக்கூடாது, கீவேர்ட்ல இருந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்ட்ங்கிறது ஒரு கீவேர்ட் அப்படின்னா ஐடென்டிஃபையர் நேம் வந்து இன்ட்னு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ரூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபையர்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர் கண்டிப்பா லெட்டர்ஸ் இருக்கலாம், போத் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ். தென் டிஜிட்ஸ் இருக்கலாம், அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்ல அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அவைலபிள். வேற எந்த ஸ்பெஷல் சிம்பிள் இருந்தாலும் அந்த ஐடென்டிஃபையர் வந்து இன்வேலிட் தான், எரர் தான் காமிக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் an ஐடென்டிஃபையர் மஸ்ட் பி ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகலாம், ஸ்பெஷல் சிம்பிள் வந்து அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அலோட் சொல்லியிருக்கு. ஸோ அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகலாம். பட் எதுல ஸ்டார்ட் ஆக கூடாதுன்னா, an identifier should not begin with a number. நம்பர்ஸ்ல எந்த ஒரு ஐடென்டிஃபையர் நேமும் ஸ்டார்ட் ஆக கூடாது. Then an identifier should not consist of a keyword. C ப்ரோக்ராம்ல நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ் எதையுமே நம்ம ஐடென்டிஃபையருக்கு நேம் சூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண கூடாது. Then an identifier should not consist of white space. Spaces வந்து not allowed here. Then C is a case sensitive language. So case sensitive இருக்கிறதுனால ஸ்மால் லெட்டர்ஸ்ல நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தாலும் கேபிட்டல் லெட்டர்ல சேம் வேரியபிளை கொடுத்தாலும் ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் தான்.